இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை கூழ், அதுக்கு சைடிஷ் நல்ல காரசாரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சோயா சங்க்ஸ் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணேன். நேற்று போட்ட வீடியோவில் இருக்க மசாலா பட்டாணி மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாக டேஸ்ட் நல்லா இருந்தது. பண்ணிட்டு இருக்கும்போதே என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பாதி சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டில் கூழுக்கு சைடிஷ் ஊறுகாய் தான் வச்சு சாப்பிட்டாங்க. வாங்க பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாமா? பருப்பு கடையில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் பாயில்டு எக், சோயா சங்க்ஸ், கொஞ்சமாக சீனிவரக்காய் பொரியல். சீனிவரக்காய் சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் எனக்கு வச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பொமோகிரானேட்டாக வச்சு விட்டோம். இன்றைக்கி பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கு இதெல்லாம் தான் பேக் பண்ணோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.